ஆட்டமாடிகள்ல பாட்டு பாடி அழகான கோமாளி வணக்கம் நேர்களே, என்னுடைய பெயரோ கோமாளி என்பார்கள். இன்றைய கதை சத்தியம் நேர்கொண்ட ஹரிச்சந்திரா தர்பார் கம்யூனிட்டி சட்டத்தனை. அயோத்தியா போய் பட்டணத்தை ஆளப்பட்டவன் ஹரிச்சந்திரன். சத்தியம் நேர்மை கொண்டவன், பொய் சொல்லா மன்னன். உலகம் அறியும், நகரம் அறியும், மக்கள் அறிவார். சந்திரமதி நமஸ்கரிக்கும் சாமி வாழ். லோகிதாசன் அது வருகிறான். அப்பா மகனே லோகிதாசன், சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். பாடசாலைக்கு புறப்படவில்லை. தந்தை அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் ஆரையும் தொழில் சார நன்றி நன்றி புறப்பட்டு விட்டேன். உங்களோட கண்ணி அம்மா உங்களோட கண்ணி தேவி திருவிக்கு வந்து சுவாமி அரமனை மணி புரியும் பணிப்பெண்களுக்கு யாரும் மணி என்பதை அறிந்து தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்வது உன்னுடைய கடமையா? உத்தரவு. யாருங்க? மகாராஜா வணங்குங்க, கும்பிடுங்க, நமஸ்காரங்க. காவலர் அதப்பா நம்மை நோக்கி யாரோ வருகிறார்கள். யார் என்பதை அறிந்து தெரிந்து என்னிடத்து சொல்ல வேண்டும். உத்தரவுங்க. மகாராஜா ரொம்ப நேரம் உங்க காலை எழுந்துட்டேன். ஏற்றிட்டோம் ஆனா ஆளே காணும். சொல்ல முடியல. ஜெய் நம சிவாய். அயோத்தி மன்னனாம் ஹரிச்சந்திரனாம் பொய்யே சொல்லாதவனாம். அவன் வாயிலில் பொய் வாங்குகிறேன் என்று எண்ணி தந்திருக்கிறேன். பார்த்துவிடுகிறேன். என் பெயரோ விசாமத்தில் முனிவர். சாமி வணக்கம். சாமி நமஸ்காரம். சாமி சாமி கும்பிடும். சாமி ஹரிச்சந்திர மன்னர் இருக்கிறாரா? இருக்கிறார் சாமி. அண்ணவரை நாம் பார்க்க வேண்டும். என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமில்லை. அப்ப வீட்டுக்கு போங்க. என்ன நீங்க தானே சாமி ஒன்றும் இல்லைங்க. அப்ப என்னத்துக்கு வேஸ்டா அவரை பார்க்கணும்? திமிரு பிடித்தவனே, யாருக்கு? உனக்கு. நான் பொல்லாதவன் இருக்கட்டும், கோபக்காரன் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும். நீங்க தான் சொல்லுங்க. அது இருக்குன்னு சொல்ல ஒரு பக்கம். கோபம் வந்தால் என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்வீங்க? உன்னை எரித்து விடுவேன். தண்ணி ஊற்றி நான் ஆயுஷ் விடுவேன். சாம்பலாக்கி விடுவேன் என்று பல வலிக்கிறேன். கிண்டலா சுண்டல் பையா. பேர் என்ன? எங்க வந்த விஷயம் செய்யணும். கோபத்தில் நிகழ்ந்தவன் குரு விசாமத்தில் முனிவன் வந்திருப்பதாக சொல். என்ன? என் மனையில நுழையில விசாமத்தில் முனிவன் சும்மா என்ன இன்னொரு வாட்டி சொல்லுங்க. விசாமத்தில் முனிவன் போதும் போதும் பாவப்படாது. உடம்பு சூடாயிருக்கும். சாமி கோவப்பட்டெல்லாம் வீட்டுக்கு விட்டானுங்க. கோவப்படாது. என்னவோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேனே. நான் வாட்டி கேட்டால் ஏதோ சொல்லுவார். கேட்டுதான் பாவம். எஸ்குஷ்மி சாமி ஆஃபீஸ் வரீங்க.
மன்னன் வாழ்க, நாடு வாழ்க, நாட்டு மக்கள் வாழ்க. அந்த ஹரிச்சந்திரன் மன்னன் யாகம் ஒன்று தொடங்கி இருக்கிறேன். யாகத்திற்கு பொற்காசு சேவை 1000 கோடி. போதுமா? ஆஹா, மன்னா கேட்டவர்களை வாரி எடுத்து விட்டார். ஆனால் சொல்லுங்க, இப்பொற்காசியை உன்னிடம் வரை கேட்டார். பிறகு வந்து வாங்கி செல்கிறேன். உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு சொந்தம், இனி எழுதல்ல. உண்மை நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டார். பொய் என்பதில் வாய் வராது. வருகிறேன், போய் வாருங்கள். ஹரிச்சந்திரனா, நீ பொய் சொல்ல மாட்டாயா? ஜெய் சக்தி. நமஸ்கரிக்கும் சாமி. ஐயோரு மன்னனும் சென்று வாய் பாடுங்க, அவன் வாயில் பொய் வாங்குங்க. பெண்களை கண்டதும் பொய் சொல்லி விடுவான். பொய்யாங்க வணக்கம் மகாராஜா. வணக்கம். தங்களிடத்தில் ஆடி பாடி தகுந்த பரிசு பெறலாமல் வந்திருக்கிறோம். இங்கு உங்கள் வணக்கம். இதோ என்னை பாருங்க, என்னை பாருங்க ராசா. மகிழ்ச்சி இன்னைக்கு வேண்டாம். ஏன் மகாராஜா, உங்களிடம் இருந்து ஒரே ஒரு வார்த்தை. என்ன வேண்டும்? ஒரு பொய் சொல்ல வேண்டும். என்ன? நான் பொய் பேசலாம்? பெண்ணே, என்னிடத்தில் பொய் வாங்கலாம், பொய் வாங்க முடியாது. நீங்கள் போகலாம். இன்னைக்கு அநீதி. ஹரிச்சந்திரன் பல்லாதவன் ஐயோர்கள். இடுப்பு வலியா வயிற்று வலியா இப்படி கையோ போயிட்டு? ஏன் காரணம்? இந்த ஹரிச்சந்திரன் வந்து பொய் பேசவில்லை. அவர் பொய் பேசணும். நீ வயிற்று நினைச்சுக்கிட்டு நான் இன்னும் காட்டு வேதம் காட்டி பார்க்க மாட்டேன். மகாராஜா பொய் பேச மாட்டார். நீ போகலாம். அவர் பொய் பேசுறேன். அப்ப என்ன ஒரு மன்னன்? நாங்க கேட்பது கொடுக்குன்னு சொன்னாரு. பொருளை கேளு, பொய் சொல்ல மாட்டாரு. போக மாட்டேன், போக மாட்டேன், நீங்க மக்கள் எட்டி பார்த்துட்டு போன காவலர் பெண்களை எடுப்பது உண்மையாக நல்ல பெண்கள் எங்க மீது பொய் சொல்லி வந்திருக்கிறான்னா என்ன பார்த்து சும்மா இருக்காங்க. அவரோட கோபத்தில் ஒரே ஏமன்னா ஒரு பெண்ணை அனுப்பிவிட்டால் பெண்ணிடம் தகாதவர்கள் நடந்திருக்கிறார். ஏன் அடித்தார்? பெண்மணிக்கு பொய் வர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் மறைத்தேன். காவலர் அடித்து விட்டார். நீ அடித்ததும் இல்லாமல் பொய் சொல்கிறார். இல்லை, உண்மைதான் சொல்கிறேன். நீதான் அடித்தாய் என்று ஒப்புக்கொள். அது எப்படி சுவாமி? அது பொய்யாது. அதெல்லாம் தேவை முடியாது. என்ன மணப்பாற மாடி கட்டி மாயவராய் இந்த வருஷம் 2024 வருஷத்துல நம்ம நாடு நலமாக இருக்கணும். நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா
நான் ஒரு காளை மாடு வளர்த்துருக்கேன், ஜல்லிக்கட்டு மாடு. அந்த மாட்டை அனுப்புறவங்களுக்கு என் மகன் பரிசா தான் சொல்லியிருக்கேன். வா வா சொல்றா சாப்பிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க, என்ன விஷயங்க? இல்லை மாட்டாளுங்கன்னா பொண்ணு தந்தாங்க. பொண்ணு பொருளா என்ன? நான் பெத்த மகன், ஒரு மகன், அது பரிசா தரேன். எங்க மாடு இருக்கு. இந்த மாட்டு அடக்க முடியாதா? ரெண்டு குட்டி. இடிக்குது இந்த மாட்டு அடக்கத்துக்கு முடியாது. இதெல்லாம் பார்த்துலாம். செம்பகமே செம்பகமே நான் வளர்த்த பொண்ணுரகம். இதுங்க ராமராஜி படம் மாதிரி மாட்டு படம் மாட்டு அடக்குது. நான் அவ்வளோ அற்புதம் நடக்கிறேன். அடுத்த யாருப்பா? நான் தான் வீரப்பா. என்ன விஷயம்? நீ என்ன விஷயம் உண்டு? ஏதோ மாட்டாளா பொண்ணு தரதான் சொன்னீங்க. எங்களுக்கு பொண்ணு தான் வேண்டாம், பணம் பொண்ணு கொடு. நான் பொண்ணு தான் தருவேன். ஏன்? எனக்கு இருக்குது ஒரே ஒரு மகன். அந்தஸ்து ஆஸ்தியில் அவங்க தான் அழகான பொண்ணு, அடக்கமான பொண்ணு. இந்த மாட்டை அடக்கணும், இந்த பொண்ணு தருவேன். அப்படின்னா உங்க பொண்ணு நான் பார்க்கணும். முதல் மாட்டை அடக்கணும், முதல் பொண்ணை பார்க்கணும். முதல் என் பொண்ணை பார்த்தேன்னா மழை கழிஞ்சு வீட்டுக்குறேன், மழை கழிஞ்சு கீழே விழுந்துருவேன். ஏன்? அவளை அழகு. அப்போ பார்த்துலாம் ஆகணும். உன் தலையில நான் தான் பண்ணேன். வீட்டுக்கு திரும்பிடும் இல்லை. ஏம்மா ரோஜா கமலம், ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா அப்படியா? ஐஸ்வர்யா அப்படியா? ஏம்மா குஷ்பு, அஸ்வினி, சரி மாப்பிள்ளை பார்த்துட்டேன், மாப்பிள்ளை வந்துக்கிறேன், அவனே கல்யாணம் பண்ணிக்கிறோம், மாட்டை அடிக்கிறோம். சரி எங்க மாப்பிள்ளை? அப்ப நாலு மாப்பிள்ளை நானே கட்டிக்கிறோம்ல. கொஞ்சம் மனசு தடப்படுத்திக்கிட்டு ஏன் எதுக்கு சொல்றேன்? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியும் தான் எல்லா அழகையும் ஐயா என்ன பார்க்க வரலாம். மணிக்கு வைக்க கேடு குஷி கொடுறாங்கடா. அப்படியே சொன்னேன். முன்ன பார்த்த நாளைக்கு எத்தனை பேர் வந்துட்டாங்க. வீட்டில் கேட்டாங்க ஆம்புலன்ஸ் பாவி பொண்ணாது. ஆமா பொண்ணுலாம் 48 விசேஷம் பொண்ணு சொல்ல வந்துச்சு. இன்னைக்கு எங்க மக்கள் சொல்லுவாங்க என் மகளை கட்டிக்கிறது யாரும் வரலையே. என்ன பிடிக்குது? ஆட்டமா நல்லா இதுவரை ஹரிச்சந்திரா என்ற காட்சி நிறைவு பெற்றன.